இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் பாராட்டுகிற இந்த ஈவுகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, அவருடைய அனுதின மன்னாவை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்கிறதான தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இன்னைக்கு ஒருவேளை மனுஷர்களிடத்துல நான் போயிட்டு உமக்கு எது பிரியம், இன்னைக்கு ஒரு மேனேஜருக்கு என்ன இஷ்டமோ அது என்னங்கிறத கேட்டு நம்மால் செயல்பட முடியும். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறதான வாழ்க்கை, அதுக்கு அவருக்கு எது பிரியம் என்பதை நம்மால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்கிறதான ஒரு கேள்வி அநேகருக்கு எழுந்திருக்கும். இன்னைக்கு அதை குறித்துதான பதிலை தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவதாக கூட நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமது நியாயப்பிரமாணம் என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக, by the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒன்று சொல்லி ஒரு வேலை கிடைத்தது, ஒரு அரசு வேலையை எனக்கு ஒன்று சொல்லி கிடைத்தது. ஆனால் அந்த வேலைக்கு சேர்வதற்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது. எதிர்ப்புகள் என்று சொன்னால், இங்க வீட்டிலேயே ஒருவர் போக வேண்டும் என்று சொல்லுகிறார், ஒருவர் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்படியாக அநேக தரவிதமான ஒரு மன கஷ்டமான சூழ்நிலை எழுந்தது. அப்போ ஒரு நாள் நான் என்னுடைய ஜெப அறைக்கு சென்று, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து உம்முடைய தீர்மானம் என்ன? உமக்கு பிரியம் இல்லாமல் இந்த காரியத்துல நான் சேரக்கூடாது. ஒருவேளை இது நானே அப்ளை பண்ணி எனக்கு கிடைத்திருந்தாலும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இது வாழ்க்கையில வரக்கூடாது என்று சொல்லி நான் போய் ஜபிக்க முடியாய் கடந்து போனேன். அப்போது நான் ஜபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி, இந்த வார்த்தையை எடுத்து படி என்று சொல்லி சொன்னான். அதை நான் படிக்கும் போது அதுல இருந்து அந்த அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனமும் என்னோடு கூட தெளிவாய் பேசினது. அதன் பிரகாரமாகவே நான் செய்தேன். அந்த வேலைக்கு நான் செல்லவில்லை. என்னுடைய லைனே அப்படியே மாறிவிட்டது. ஆனால் நான் இப்போது இருக்கிற காரியத்துல கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தையின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது உண்மையாகவே எது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியம் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், அவருடைய வார்த்தையானது அவர் சத்துவம் உள்ள வார்த்தை, ஏதோ சாதாரண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை போலல்ல. நாம் வாசிக்கிறதான தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனுள்ள வார்த்தையாய் கூட காணப்படுகிறது. எனவேதான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். நீ நடந்தாலும் படுத்தாலும் விழித்திருந்தாலும் எப்போதும் இந்த வார்த்தையானது உன்னுடைய இருதயத்தில் இருக்குமானால் உன்னோடு கூட அது இடைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் கூட நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், எவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தையோடு கூட நாம் நேரம் செலவழிக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். 119வது சங்கீதம் 105வது வசனம் எல்லாருக்கும் தெரியும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்கிறதான இந்த பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவருடைய வசனமே. நம்முடைய வாழ்க்கை என்கிறதான இந்த பாதைக்கு அது தீபம் ஆண்டவருடைய வசனமே. அப்ப இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தையின்படி செய்ய நாம் முற்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் தன்னுடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். இரண்டாவதா நாம் பார்க்கும்போது அவருடைய சித்தத்தை, கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நம்முடைய ஆதார வசனம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறது. 143வது சங்கீதம் 10வது வசனம், ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த வார்த்தை எழுதினது தாவீது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையா இருக்கிறது? ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும்.
இது ஒரு ஜபம். அப்ப தாவீது தன்னுடைய ஜபத்தின் வழியாக ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை அவர் கேட்டு பெற்றுக்கொள்வதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இப்ப இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியம் பிரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமா என்பதை நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் வேடிக்கையாய் சொல்வது உண்டு, அவர்களுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தையோ இல்ல வேலைக்குரிய காரியத்தை அவர்களாகவே தேடிக்கொண்டு இது கர்த்தருக்கு சித்தம் என்று சொல்லி, கர்த்தர் சொல்லிவிட்டார் இதுதான் கர்த்தருக்கு சித்தம் என்று சொல்லி அவர்கள் சொல்வது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பாதப்படியிலே போய் அமர்ந்து, இப்படி மாத்தாளை போல மரியாளை போல ஆண்டவருடைய பாதப்படியிலே போய் அமர்ந்து யார் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. எனவேதான் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரை நீங்க கற்றுக் கொடுங்க என்று சொல்லி ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரிடத்துல பேசுகிறோம்? அவருடைய ஜபத்தின் வழியா எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல இடைப்படுகிறோம்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரோடு கூட ஜபத்துல நாம் இடைப்பட வேண்டும். எப்போதுதான் அவர் நம்மோடு கூட பேசுவார். ஏன்னு சொன்னா நம்முடைய தேவன் அவர் பேசுகிற தேவன், அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன், அவரை இடைப்படுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நிச்சயமாக நம்முடைய மனதின் வியாகுலங்களை அறிந்து நம்மோடு கூட பேசுவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரியமானது எப்படி நம்மால் கற்றுக்கொள்ள முடியும்? 143 சங்கீதம் 10 கடைசி பகுதி சொல்லுகிறது, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ அவருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆவியானவருடைய வேலையே அதுதான். பிதாவானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று சொல்லி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு தக்க நம்மை நடத்துவதுதான், அந்த திட்டத்திற்கான வழியிலே நம்மை நடத்தி கொண்டு செல்வதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாய் காணப்படுகிறது. அப்ப இந்த நல்ல ஆவியானவர் நமக்கு அந்த வேலையை சரியாக செய்கிறார். என்று சொன்ன 1 கொரிந்தியர் 2:10 சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன ஆழமான ஒரு சிந்தை வைத்திருக்கிறார் என்பதையும் கூட ஆவியானவர் அறிந்து அதற்கேற்ற வழியிலே நம்மை நடத்துவதற்கு அவர் பாக்கியம் உள்ளவராய் சத்துவம் உள்ளவராய் கூட இந்த ஆவியானவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவியானவருடைய செயலுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து அந்த ஆவியின் அபிஷேகத்தின் வழியாய் கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை நமக்கு காட்டுகிறார். இன்னைக்கு இந்த ஆவியின் அபிஷேகம் என்கிறதான அனுபவம் நமக்கு இல்லை என்று சொன்னால் முதலாவது அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிய வேண்டும். அப்போதுதான் கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆவியானவருக்கு நமக்குமான தூரம் எப்படியாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதையே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர் சத்திய ஆவியாக தேற்றரவாளன் நம்மோடு கூட இருக்கும்படியா அனுப்பப்பட்ட அந்த ஆவியானவரையே மறந்து நாம் மனம் போன போக்கிலே சுயம் போன போக்கிலே நாம் போய் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஆண்டவர் எதற்கென்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அவருக்கு பிரியமான வாழ்க்கை வளர்ந்த ஆவியானவருடைய துணை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஜெபத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் அவருடைய சித்தத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். இதன்படியாக நாம் செயல்படுவோம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம். இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதுவரைக்கும் ஒருவேளை இந்த அனுபவம் எங்களுக்குள்ளாக இல்லாமல் இருக்குமானால் தயவாக நீர் எங்களை மன்னித்து இந்த நாளிலிருந்து உமக்கு பிரியமானதை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீர் இறங்கி பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்யும். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் மேசன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை